வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஹுக்கான் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் 3 பேரில் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் பால்ராஜ் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 7,95,000 பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்தபோது அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 30,000 எடுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். புதுச்சேரியை சேர்ந்தவர் சரவணன் என்பவருக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார். பின்னர் லோன் விண்ணப்பிக்க அவரது விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறு மர்ம நபர்கள் கேட்டுள்ளனர். இதனை நம்பி சரவணன் ரூபாய் 69,000 பணத்தை செலுத்தி ஏமாந்தார். இது குறித்து 3 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருநிலச்சேரி எனும் தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோவில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டிருந்தனர். ஹுக்கான் மீன்பிடி முறையை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகில் சென்று கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் அனைத்து மீனவ கிராமங்களிலும் சுமூகமான சூழ்நிலையை நீடிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மீனவர்களும் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் எவரும் கடலின் சுற்றுச்சூழலுக்கும் மீன் வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் ஹுக்கான் மீன்பிடி முறைகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த அறிவிப்பை மீறி கடலில் ஹுக்கான் மீன்பிடி முறையினை மேற்கொள்பவர்கள் மீது புதுச்சேரி கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடாவடியாக கூடுதல் வசூல் செய்வதை கண்டித்து தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் பஜாஜ் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வாங்கினேன். அதே நேரத்தில் வட்டிக்கு மேலே வட்டி, டாக்குமெண்ட் சார்ஜஸ், செக் பவுன்ஸு, ஏன்னா ஏழை எளிய மக்கள் தான் அவங்க முடியாத கடன் வாங்குறாங்க. அதுக்கு சில துறையெல்லாம் அவங்க அதை மீறி இவங்க மெத்தட் விதமாக அதே நேரத்தில் போலீஸ் அதிகாரிகளுடைய பெயரை பயன்படுத்தி அவங்க அடாவடி வசூலில் ஈடுபடுறது தான் பெரிய இது வருத்தத்தக்க செய்தியாக இருக்குது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடக்குது. அண்டை மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள், பவுடர் வடிவிலான போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து பவுடர் மற்றும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் கொரியர் மூலமாக புதுச்சேரிக்கு கடத்தப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன், இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் தலைமையிலான போலீசார் மோப்பநாய் பைரவா உதவியுடன் 45 அடி சாலை, திருவள்ளுவர் சாலை உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் குடோன்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் எந்த போதைப் பொருட்களும் பிடிபடாததால் சந்தேகப்படும்படி கொரியர் வந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என கொரியர் நிறுவனங்களின் உரிமையாளர்களை அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிட சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இருந்த நிலையில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதி அன்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்போது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டு விட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர ஹோண்டா ஷைன் வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்த தலையில் கர்ஷிப் உடன் வந்த நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள போலீசார் வேட்டி சட்டை இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு சிலம்பம் சுத்தியும் நடனம் ஆடியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர்.
புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள், மாணவர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும், நடனம் ஆடியும், நாடகம் நடித்தும், கையில் பாதகைகளுடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அணிகள் பங்கேற்றன. போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000 மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000 என அறிவிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் வென்ற கிரிக்கெட் அணியினருக்கான பரிசுகளை பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சீருடைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கோபு, திமுக பிரமுகர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பெற்றுக் கொள்கிறார்கள் தங்களது சுவர் கோப்பையை. புதுச்சேரியில் ஃபேன்சியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஃபேன்சியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐங்குட்டிப்பாளையம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குநர் கலிபெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபேன்சியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் பல்கலை செம்மல் குரு மதுமிதா இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேம வர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா, ஸ்ரீ அக்ஷிதா, கோஷிகா, 4ஆம் வகுப்பு மாணவிகள் ஹிஷானா, பெர்லின் ஜோஷ்ரா, 6ஆம் வகுப்பு மாணவி மோக்ஷா, 3ஆம் வகுப்பு லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி குத்துவிளக்கினை ஏற்றி துவக்கி வைத்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், மேலாண் இயக்குநர் ராஜீவ் கிருஷ்ணன், இயக்குநர் ரத்தினசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன் பேசும்போது, சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரியின் நோக்கமாகும். வளர்ந்து வரும் மருத்துவ உலகில் நவீன தொழில்நுட்ப மருத்துவ வழிகாட்டுதலின்படி மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வருகின்றோம். உங்களுடைய சேவை உலக அளவில் பேசப்பட வேண்டும். மருத்துவ உலகில் உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி மனித நேயத்தோடு உங்களுடைய மருத்துவ சேவையை செய்யுங்கள். இவ்வாறு அவர் பேசினார். மருத்துவ மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலேசிய அமிஸ்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் எமிரேட்ஸ் டாக்டர் சேதுராமன் கலந்து கொண்டு மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினர் சேதுராமன் பேசும்போது, சிறப்பு மருத்துவ மாணவர்களை வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் உருவாக்கி வருகின்றது. மருத்துவ உலகில் மேம்படுத்தப்பட்ட சிகிச்சைகள், அதற்குரிய மருந்துகள் அனைத்தையும் அறிந்து கனிவோடும் அன்போடும் நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கை அளித்து மருத்துவம் பட்டம் பெற்ற மாணவர்களாகிய நீங்கள் சேவை செய்ய
வேண்டும். ஒரு நூற்றாண்டுகளாக மருத்துவ படிப்பு வெறும் எழுத்தாக இருந்தது. இப்போது அது செயலாக உருவாகி வருகின்றது. வளர்ந்து வரும் மருத்துவ உலகில் புதிய மருந்துகளை கண்டுபிடித்து மனித உயிர்களை காக்கக்கூடிய அதிநவீன மருந்துகளை இந்த நிறுவனம் கண்டுபிடிக்க வேண்டும். மருத்துவ பேரிடர்களை ஒவ்வொரு மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மருந்துகளை வழங்கி அவர்களோடு தங்கியிருந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். புதிய நவீன வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரங்களை கொண்டு சிகிச்சைகளை அளிக்க பயிற்சி பெற வேண்டும். புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு உபகரணங்களின் பயன்பாடுகள் குறித்து மேற்கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும். மருத்துவ உலகில் மிகப்பெரிய தேடலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதில் முழுமையான மருத்துவராக இந்த உலகில் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மருத்துவ பட்டம் பெறும் இந்த நன்னாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இவ்வாறு அவர் பேசினார். பட்டமளிப்பு விழாவில் 219 மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களை கல்லூரிகளை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள், மருத்துவக் கல்லூரியின் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் துணை முதல்வர் நிர்வாகம் டாக்டர் வினோத் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா, டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஹுக்கான் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.